வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஜூன் மாதத்துக்கான ஸ்ரீவாரி வாலண்டரி சேவா இதற்கான புக்கிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. நவநீத சேவா அப்படின்னு பெண்கள் மட்டுமே கலந்துக்கக்கூடிய சேவை, இதுக்கான புக்கிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி அரசு ஊழியர்கள் ஆண்கள் மட்டும் கலந்துக்கக்கூடிய பராக்கமணி சேவா, இந்த சேவைக்கான புக்கிங் டேட்டும் அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே ஜூன் மாதத்துக்கான கோட்டா. இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி வாலண்டரி சேவா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கக்கூடிய இந்த சேவா 5 நாள் 7 நாள் 9 நாள் 10 நாள்னு கலந்துக்கக்கூடிய இந்த சேவா 27ஆம் தேதி காலைல 11 மணிக்கு அதற்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஜூன் மாதத்துக்கான புக்கிங் 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இது ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், குரூப்பாகவும் பண்ணலாம். இங்கே லாகின் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைல் கேட்கும். அதில் நீங்கள் ஆல்ரெடி பேர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணி அந்த சேவாவில் கலந்துக்கலாம். இது வாலண்டரி சேவா. எல்லா இடங்கள்லையும் இது வேலை கொடுப்பாங்க. திருமலையில் கிட்டத்தட்ட ஒரு 60 இடத்துல சேவகர்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதில் நீங்களும் கலந்துக்கணும்னா இந்த சேவையில் ஆன்லைனில் பண்ணுங்கள். 5 நாள் 7 நாள் 9 நாள் 10 நாள்னு தனித்தனியாக ஸ்லாட் வைஸாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணிங்க. அதுக்கடுத்து பெண்கள் மட்டுமே கலந்துக்கக்கூடிய நவநீத சேவா, திருமலையில் உள்ள கோஷாலாவில் அங்கே உள்ள மாடுகளுக்கு பணிவிடை செய்கிறதும், அதுக்கப்புறம் சுவாமிக்கு சாத்தத்துக்கான வெண்ணெய் எடுக்கிறதும், பால் காய்ச்சி வெண்ணெய் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்யக்கூடிய இந்த நவநீத சேவா பெண்கள் மட்டுமே கலந்துக்க முடியும். 50 வயசுக்குள்ள பெண்களுக்கு மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணுவாங்க. இதற்கான கோட்டா ஜூன் மாதத்துக்கானது 27ஆம் தேதி, மார்ச் 27ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இதில் தேவை உள்ளவங்க புக் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 35 பேர் 40 பேர் வரைக்கும் இதுக்கான புக்கிங் இருக்கும். நீங்கள் புதன்கிழமை மட்டும்தான் இந்த சேவையில் நீங்கள் புக் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட்டை செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிங்க. அதுக்கடுத்தது அரசு ஊழியர்கள் ஆண்கள் மட்டும் கலந்துக்கக்கூடிய பராக்கமணி சேவை. பராக்கமணி சேவைனா உண்டியலில் பணம் எண்ணுறதுக்கான வேலை இது. இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு மதியானம் 1 மணிக்கு, அதே தான் 27ஆம் தேதி மதியானம் 1 மணிக்கு இந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகுது. ஜூன் மாதத்துக்கான கோட்டா. இதுவும் நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், குரூப்பாகவும் பண்ணலாம். இதில் உங்களுக்கு அரசு ஊழியர்களாக இருக்கிறதுக்கான ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதற்கான கோட்டாவுக்கு தேவை உள்ளவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி புக் பண்ணிங்க. இந்த மாதிரி வாலண்டரி சேவா ஒரு மாதமும் 27ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. காலைல 11 மணிக்கும் 12 மணிக்கும் 1 மணிக்கும் வரிசையாக 3மே ஓப்பன் ஆகும். தேவை உள்ளவங்க இதை நோட் பண்ணிவிட்டு அதை புக் பண்ணிங்க. அது மாதிரி இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தெப்போற்சவம் நடக்குது. இந்த தெப்போற்சவத்துக்காக புஷ்கரணி 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மூடிடுவாங்க. அந்த 7 நாளைக்கும் புஷ்கரணியில் யாரும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த 7 நாட்களில் நீங்கள் சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா, புஷ்கரணியில் குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி 25ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த புஷ்கரணியில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அக்காமடேஷன் எடுத்து ரொம்ப தூரத்தில் எங்கேயா தங்கியிருந்தீங்கன்னா இந்த புஷ்கரணி குளிக்கிறதுக்காக மெனக்கிட்டு நீங்கள் தேடிட்டு வர வேண்டாம். இந்த செய்தி தெரிஞ்சதுன்னா திருப்பதி போகிறவங்களுக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதே மாதிரி 24, 25 தும்புர் தீர்த்த யாத்திரை வேறு ஆரம்பிக்குது. பாபநாசத்துக்கு அடுத்தது 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தும்புர் தீர்த்த யாத்திரை 24, 25 இந்த 2 நாட்களும் நடக்கும். இதற்கான பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நார்மலாக போன வருஷம் 34,000 பேர் இந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டாங்க 2 நாள்லையும் சேர்த்து. அவங்க அந்த கூட்டமும் தனியாக வரும். இந்த தரிசனத்துக்கு இல்லாமல் அது தவிர அந்த கூட்டம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இந்த 2 நாள் மட்டும் அதுவும் அதிகமாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு முன்பதிவு பண்ணுறதோ, மற்ற இதெல்லாம் பஸ்ஸு ட்ரெயின் பண்ணுறதோ அது அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.